நம்ம சப்ஸ்பேஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்பேஸ் பார்க்க போகிறோம். சப்ஸ்பேஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்பேஸ் அப்படிங்கிறதும் சப்குரூப் ஆஃப் ஏ குரூப், சப்ரிங் ஆஃப் ஏ ரிங் அப்படிங்கிறது எல்லாமே சேம் கான்செப்ட் தான். சரிங்களா? ஸோ ஜி கமா ஸ்டார் குரூப்பு ஹச் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஜி. இந்த ஹச்சும் அந்த கிவன் ஆப்ரேட்டரை பொறுத்து குரூப்கான எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுனாக்கா நம்ம என்ன சொல்லுவோம்? ஹச் இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி ஆர் கமா ப்ளஸ் கமா டாட் ரிங்காக இருந்து ஹச் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஆர்னு எடுத்துக்கிட்டு அந்த ஹச் வந்து ரிங்கில் உள்ள அதே ஆப்ரேட்டருக்கு ரிங்க்கான எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா தென் ஹச் இஸ் கால்டு சப்ரிங் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ வெக்டர் ஸ்பேஸில் வி கமா எஃப் கமா ப்ளஸ் கமா டாட் இஸ் ஏ வெக்டர் ஸ்பேஸ்னு எடுத்துக்கங்க. இப்போ இங்கே செட் விக்கு ஒரு சப்செட் எடுக்கிறோம். யூங்கிறது சப்செட் ஆஃப் வி. சரிங்களா? இப்போ இந்த யூ அண்டர் தி சேம் ஃபீல்டு அண்டர் தி சேம் ஆப்ரேஷன், வியில் என்ன ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணிங்களோ அதே ஆப்ரேஷனுக்கு இப்போ இந்த யூ வெக்டர் ஸ்பேஸ்க்கான எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னாக்கா தென் வி கேன் சே தட் யூ இஸ் எ சப்ஸ்பேஸ் ஆஃப் வி. சரிங்களா? அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம் பாருங்க. If V is a vector space over F and if W is subset of V, then W is a subspace of V if under the operations of V, W itself form a vector space over F. இப்போ குரூப்பு கண்டிஷன்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? என்ன கண்டிஷன் பார்த்தோம்? ஜி வந்து ஒரு குரூப்பாக இருந்து ஹச் வந்து அதுக்கு சப்செட் எடுத்துக்கிட்டு ஹச் வந்து சப் குரூப்பாக இருக்கிறதுக்கு ஹச்சுக்கு வந்து க்ளோசர் ஆக்சியம், அசோசியேட் ஆக்சியம், ஐடென்டிட்டி ஆக்சியம், இன்வர்ஸ் ஆக்சியம்லாம் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜி வந்து ஃபைனைட் செட்டாக இருந்ததுனாக்கா ஏபி பிலாங்ஸ் டு ஹச்ன்னு சொன்னால் மட்டும் போதும். சப்போஸ் ஜி வந்து இன்ஃபைனைட் செட்டாக இருந்தாக்கா என்ன சொன்னால் போதும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா க்ளோஸரும் இன்வர்ஸும் இருக்குன்னு சொன்னால் போதும். அப்படி இல்லைனாக்கா ஏபி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹச் அப்படின்னு சொன்னால் போதும் அப்படின்லாம் பார்த்துருப்போம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ வெக்டர் ஸ்பேஸுக்கு அந்த மாதிரி இருக்கா? இருக்குது. ரிங்குக்கும் ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரிங்களா? ரிங்குக்கு என்ன பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லியிருப்போம்னாக்கா ஒரு ரிங்கு ஆர் கமா ப்ளஸ் கமா டாட் வந்து ஒரு ரிங்காக இருந்து ஹச்சுங்கிறது அதுக்கு சப்செட் எடுத்து ஹச் வந்து சப்ரிங்காக இருக்கணும்னாக்கா ஹச்சிலேருந்து 2 எலமெண்ட் ஏ கமா பின்னு எடுத்துட்டு ஏ மைனஸ் பி அந்த ஹச்சில் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்புறம் ஏபி அந்த ஹச்சில் இருக்கான்னு செக் பண்ணணும். இது ரெண்டும் நம்ம செக் பண்ணிட்டாக்களே போதும். அது என்னவாயிடுன்னு கேட்டிங்கனாக்கா சப்ரிங் ஆகிடும். எல்லா கண்டிஷனும் செக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்து முடிச்சிருக்கோம் இல்லைங்களா? இதே மாதிரியே வெக்டர் ஸ்பேஸ்க்கு நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சொல்ல முடியும். ஸோ டபிள்யூ அப்படிங்கிறது விக்கு சப்செட். அது வந்து சப்ஸ்பேஸாக இருக்கணும் அப்படின்னாக்கா அது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டபிள்யூலேருந்து 2 எலமெண்ட் எடுங்க, ஃபீல்டுலேருந்து 2 எலமெண்ட் எடுங்க, இந்த வேல்யூவை கண்டுபிடிங்க. என்ன வேல்யூ? ஆல்ஃபா W1 ப்ளஸ் பீட்டா W2 தட் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு W. அந்த செட்டில் இருந்துச்சுனாக்கா தென் W இஸ் ஏ சப்ஸ். அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஹோமோமார்ஃபிசம். ஹோமோமார்ஃபிசம் ஏற்கனவே நம்ம எங்கெங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரூப்பில் பார்த்துருக்கோம், ரிங்கில் பார்த்துருக்கோம். இப்போ அதே மாதிரியே எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வெக்டர் ஸ்பேஸ் பார்க்க போகிறோம். ஸோ குரூப் ஹோமோமார்ஃபிசம்னாக்கா ஒரே ஒரு கண்டிஷன் தான், எஃப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி. இதுதான் குரூப் ஹோமோமார்ஃபிசம். ரிங் ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னாக்கா 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏன்னா அடிஷன் ஆப்ரேட்டர், மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் 2 இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் பி அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இன்னொரு கண்டிஷன் எஃப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரிங்களா? இது ரிங் ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னாக்கா. இப்போ நம்ம வெக்டர் ஸ்பேஸ் யூங்கிறது ஒரு வெக்டர் ஸ்பேஸு, அடுத்து நமக்கு வி அப்படின்னு ஒரு வெக்டர் ஸ்பேஸ் எடுத்துக்க போகிறோம். இதில் ஹோமோமார்ஃபிசம் ஃபங்க்ஷனை வந்து நான் எஃப்னு எடுக்காமல் டீன்னு எடுத்துக்கிறேன். டி இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் வெக்டர் ஸ்பேஸ் யூ டு வெக்டர் ஸ்பேஸ் வி. இந்த யூவில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா U1, U2, U3 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். வியில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து நான் V1, V2, V3 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? இப்போ நான் டிஃபைன் பண்ணுறேன், ஆப்ரேட்டர் டிஃபைன் பண்ணுறேன். எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து நான் டிஃபைன் பண்ண ஆப்ரேட்டர் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னாக்கா T ஆஃப் U1 ப்ளஸ் U2 இஸ் ஈக்குவல் டு T ஆஃப் U1 ப்ளஸ் T ஆஃப் U2 அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இன்னொன்று வந்து ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் T ஆஃப் ஆல்ஃபா U1 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு T ஆஃப் U1. U1க்கு மட்டும் இல்லை, தட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் elements in U. U1, U2, U3, UN என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளி we can say
T of alpha u is equal to alpha into T of u அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும்னாக்கா தட் ஃபங்க்ஷன் இஸ் கால்டு ஹோமோமார்பிசம் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்பேஸ் u டு தி வெக்டர் ஸ்பேஸ் v அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஹோமோமார்பிசம் 1 to 1 இருந்தால் அதை என்னென்னு சொல்லுவோம்? ஐசோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அங்கே என்னென்ன படித்தோம்னா எல்லாமே இங்கே திருப்பி திருப்பி வரப்போகுது. என்னது 1 to 1 அப்புறம் on to இருந்ததுனாக்கா 1 to 1 on to இருந்ததுனாக்கா those two vector space are isomorphic to each other னு சொல்லுவோம். அப்புறம் அங்கே வந்து கர்னல் டிஃபைன் பண்ணுவோம். கர்னல் என்ன? set of all elements in the domain whose image is equal to 0 under homomorphism function. அதுதான் என்னென்னு சொல்லுவோம்? கர்னல் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அங்கே என்ன பார்த்தோம்? கர்னல் வந்து குரூப்பாக இருந்ததுனாக்கா கர்னல் வந்து நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். ரிங்காக இருந்ததுன்னா கர்னல் வந்து ஐடியலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதேமாதிரி இங்கே வந்து கர்னல் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சப்ஸ்பேஸாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? கர்னல் டிஃபைன் பண்ணிட்டோம்னாக்கா கர்னல் நார்மல் சப் குரூப் அப்படிங்கிறதுனால அந்த கர்னலை வச்சு கோஷன் குரூப் டிஃபைன் பண்ணியிருப்போம். அதேமாதிரி ரிங்கிலையும் கர்னல்ங்கிறது ஐடியல் அப்படிங்கிறதுனால அந்த கர்னலை வச்சு கோஷன் ரிங் டிஃபைன் பண்ணியிருப்போம். அதேமாரி இங்கே நம்ம வந்து இந்த கர்னலை வச்சு நம்ம என்ன டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கோஷன் வெக்டர் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? கோஷன் குரூப்பு கோஷன் ரிங் அப்படிங்கிற மாதிரி இங்கே கோஷன் வெக்டர் ஸ்பேஸ். ஸோ அங்கே என்ன மெத்தடாலஜி நம்ம ஜென்ரலைஸ் பண்ணமோ அதே கான்செப்ட் எல்லாமே இங்கே முடியாந்துடும். சரிங்களா? அங்கே ஏன் நார்மல் சப் குரூப் ஐடியல்னு பார்த்தோம். நம்ம இங்கே வந்து நார்மல் சப் குரூப் ஐடியலுங்கிற கான்செப்ட்லாம் வராமல் டைரெக்டாக சப்ஸ்பேஸுக்கே அந்த கான்செப்ட் பொருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் அடிஷனை பொறுத்து ஆல்ரெடி வெக்டர் ஸ்பேஸ் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அபிலியன் குரூப்பாக இருக்குங்களா? அதனால் இங்கே நான் எடுத்துக்கிட்ட சப் குரூப்பே என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நார்மல் சப் குரூப்புக்கான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால் நம்ம இங்கே வந்து என்னத்தை கிவன் சப்ஸ்பேஸை வச்சே நம்மளால் என்னத்தை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கோஷன் வெக்டர் ஸ்பேஸை ஜென்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ ரைட் பண்ணிடலாம். இஃப் u and v are vector space over f, then the mapping T of u into v is said to be homomorphism. ஸோ இதில் முக்கியமான கான்செப்ட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா T is a function from vector space u to vector space v ன்னு சொல்லியிருக்கோமா? இதில் முக்கியமான விஷயம் u is a vector space over the field f and v is also vector space over the same field f. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஆல்ஃபா எடுத்திருக்கோம். அதே ஆல்ஃபா தான் ரைட் சைடு வந்துருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே ஆல்ஃபா வந்து u1ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்படின்னாக்கா u is a vector space over the field f. அதே ஆல்ஃபா தான் அங்கேயும் முடியாந்துருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து ஒரு வெக்டர் ஸ்பேஸ்க்கு ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னாலே அந்த வெக்டர் ஸ்பேஸும் ஓவர் தி சேம் ஃபீல்டாக இருக்கணும். அதுதான் இங்கே முக்கியம். இஃப் யூ அண்ட் வி ஆர் வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் தி ஃபீல்டு எஃப் அப்படிங்கிறது சேம் ஃபீல்டாக இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோமோமார்பிசமாக இருக்கும்னாக்கா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் T of u1 plus u2 is equal to T of u1 plus T of u2. T of alpha u1 is equal to alpha into T of u1 for all u1 comma u2 belongs to u and all alpha belongs to f. If T is 1 to 1 then T is called isomorphism. The kernel of T is defined as set of all u belongs to u such that whose image is equal to 0. Here 0 is the identity element of the additive in addition in v. அதான் additive identity 0க்கு மேப் ஆகிறது. ஸோ கர்னல் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சப்ஸ்பேஸ் ஆஃப் யூவாக இருக்கும். ஐசோமார்பிசமாக இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக கர்னலில் எத்தனை எலமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும்? ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம குரூப் தியரியில் ஏற்கனவே படிச்சுட்டு வந்தது தான். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டாபிக்ஸ் இன் அல்ஜிப்ராவில் எஃப் ஆஃப் டி ஆஃப் வி அப்படின்னு குடிக்கிறதுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வியை முன்னாடி போட்டு பின்னாடி டீயை போட்டிருப்பாங்க. சரிங்களா? அது வந்து இந்த புக்கோட ஒன் ஆஃப் தி ரெப்ரசன்டேஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இவங்க என்ன போடுறாங்கனாக்கா எக்ஸ் இப்படி போட்டு அதுக்கப்புறம் எஃப்ஐ போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அனதர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன். அதனால் இந்த புக்கை பார்க்கும்பொழுது இப்படிலாம் பார்த்து பயந்துறாங்க. இப்படி போட்டு இப்படி போடுறாங்க அப்படின்னாக்கா இது என்னது இப்படின்னு பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. டி ஆஃப் யூவை தான் இவங்க வந்து இந்த மாதிரி எழுதி காமிக்கிறாங்க. ஸோ டாபிக்ஸ் இன் அல்ஜிப்ரா புக் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம டிஆர்பி கொஷினில் கூட ஒரு சில கொஷினில் இந்த மாதிரி எலமெண்ட்டை வந்து லெஃப்ட் சைடு ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட் சைடு போட்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால் நான் எல்லாமே நம்ம ஃபார்மேட்டுக்கு மாற்றிருக்கேன். பட்டு நீங்கள் அயன் கிறிஸ்டின் டாபிக்ஸ் அண்ட் அல்ஜிப்ரா புக் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபார்மேட்டில் இருக்காது. எல்லாமே லெஃப்ட் சைடு வந்து உட்காந்துருக்கும். சரிங்களா? நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நான் அப்படி மாற்றிருக்கேன்.
if two vector spaces are said to be isomorphic if there is an isomorphism of one onto other. So isomorphic இருந்தனாக்கா onto isomorphism இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னாக்கா homomorphism plus 1 to 1 plus onto ரெண்டும் இருந்துச்சுனாக்கா those two vector spaces are called isomorphic to each other. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னாக்கா the set of all homomorphism of u into v will be written as home of u, v. சரிங்களா? இதே மாதிரியே நம்ம எதுலையும் பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா செட் ஆஃப் ஆல் ஆட்டோமார்சம் எல்லாத்தையும் ஒரு செட்டில் எடுத்து போட்டிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கெல்லாம் அதான் ஆட் ஜி அப்படின்னு கூட பார்த்துருப்போம். ஒன்றுலேருந்து ஜிலேருந்து ஜிக்கு போகிற செட் ஆஃப் ஆல் ஆட்டோமார்சம். சரிங்களா? அதேமாதிரி செட் ஆஃப் ஆல் ஹோமோமார்சத்தை எடுத்துலாம் ஃபங்க்ஷன்லாம் போட்டிருக்கோங்களா, அதே தான் இங்கே. ஸோ u is a vector space, u is a vector space over the field f, and v is also a vector space over the field f. Consider the set of all transformations, that is homomorphism. Ti is function from v of vector space u of f to vector space v of f. இந்த மாதிரி இந்த வெக்டர் ஸ்பேஸ் யூலேருந்து வெக்டர் ஸ்பேஸ் விக்கு எத்தனை ஹோமோமார்சம் டிஃபைன் பண்ண முடியுமோ அந்த ஹோமோமார்சம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு செட்டுக்குள்ளே போடுங்க. சரிங்களா? அந்த ஹோமோமார்சம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு செட்டுக்குள்ளே போடுங்க. அந்த செட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹோம் ஆஃப் யூ, வி. யூங்கிற வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து விங்கிற வெக்டர் ஸ்பேஸுக்கு நம்மளால் எத்தனை ஹோமோமார்சம் டிஃபைன் பண்ண முடியுமோ அந்த எல்லா ஹோமோமார்சையும் எடுத்து ஒரு செட்டுக்குள்ளே போட்டோம் அப்படின்னாக்கா அந்த செட்டுக்கு பேர் ஹோம் ஆஃப் யூ, வி. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ வி வந்து வெக்டர் ஸ்பேஸ்னு எடுத்திருக்கோம். ஸோ இஃப் வி இஸ் ஏ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் எஃப் தென் ஆல்ஃபா இன்ட்டு 0 is equal to 0 for every alpha belongs to f. இங்கே 0 அப்படிங்கிறது வெக்டரு, ஆல்ஃபாங்கிறது ஸ்கேலர். சரிங்களா? 0 into v is equal to 0. 0ங்கிறது ஸ்கேலரு, விங்கிறது வெக்டர். 0வை வெக்டர் விங்கிற வெக்டரால் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்குனாக்கா 0 வெக்டர் தான் கிடைக்கும். இங்கே 0 ரைட் சைடு உள்ள 0 அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்பர் 0 கிடையாது. அது இப்போ ஆர் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ரைட் சைடு உள்ள 0வோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 0, 0 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இன்னும் சொல்ல போனால் அந்த 0ன்னு சொல்லாமல் ஓன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா வி. இஃப் வி நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் ஆல்ஃபா வி இஸ் ஈக்குவல் டு 0 தென் ஆல்ஃபா மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. இதெல்லாம் ஆப்வியஸ் ரிசல்ட் தான் நமக்கு. ஏற்கனவே சொன்னேன் நம்ம கோஷன் ஸ்பேஸ் வந்து நம்ம எதுக்கும் கோஷன் குரூப்பு, கோஷன் ரிங் அப்படின்னு இருக்கிற மாதிரி நமக்கு வந்து கோஷன் ஸ்பேஸும் உண்டு. ஸோ கோஷன் ஸ்பேஸுக்கு நமக்கு என்னென்ன வேணும்? விங்கிறது வெக்டர் ஸ்பேஸு, டபிள்யூங்கிறது சப்ஸ்பேஸு, அப்போ வி பை டபிள்யூ அப்படிங்கிறது செட் ஆஃப் ஆல் கோசெட்ஸ் ஆஃப் தி ஃபார்ம் v plus w அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குரூப்பில் லெஃப்ட் கோசெட்டு ரைட்டு கோசெட்னு சொல்லியிருப்போம். ஆனால் நம்ம வந்து வெக்டர் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் செட் ஆஃப் ஆல் கோசெட் செட் தான் சொல்ல போகிறோம். காரணம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா v ஆல்ரெடி அபிலியன் குரூப்பாக இருக்கிறனால லெஃப்ட் கோசெட்டும் ரைட்டு கோசெட்டும் நமக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே வந்து செட் ஆஃப் ஆல் கோசெட்ஸ்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ கோசெட்ஸ் வந்து இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். நமக்கு ஏற்கனவே குரூப்பில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி எல்லா கோசெட்ஸையும் எடுத்து ஒரு செட்டில் போடுங்க. அதுதான் v by w அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து வெக்டர் ஸ்பேஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வந்து என்ன டிஃபைன் பண்ணணும்? அடிஷன் டிஃபைன் பண்ணணும், ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் டிஃபைன் பண்ணணும். ஸோ வி பை டபிள்யூலேருந்து நான் வந்து 2 எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். 2 எலமெண்ட்டை செலக்ட் பண்ணாக்கா அது இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். அதுக்கு அடிஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? v1 plus w plus v2 plus w is equal to v1 plus v2 plus w அப்படின்னு அடிஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஆல்ஃபா டைம்ஸ் v1 plus w is equal to alpha times v1 plus w அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். So with respect to this addition and scalar multiplication, v by w is itself a v by w is called the quotient itself a vector space, and that vector space is called quotient space of v by w அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? If t is a homomorphism of u onto v with kernel w, then v is isomorphic to u by w. Conversely, if u is the vector space and w is a subspace of u, then there is an homomorphism of u onto u by w அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து குரூப் தியரியில் ஹோமோமார்ஃபிசம் தியரத்தை பண்ணா பார்த்துருவோம் இல்லைங்களா? அதே தான். என்னது? g is a குரூப்பு, n is a நார்மல் சப் குரூப், கர்னல் டிஃபைன் பண்ணியிருப்போம். அந்த கர்னலை வச்சு இப்போ
இங்கேருந்து இங்கே வந்து ஹோமோமார்ஃபிசம் ஃபங்க்ஷன் டிஃபைன் நேச்சுரல் ஹோமோமார்ஃபிசம் டிஃபைன் பண்ணுவோம் இல்லைங்களா? அதே இங்கே வந்து எதுக்கு ஜெனரலைஸ் பண்ணியிருக்காங்கனாக்கா வெக்டர் ஸ்பேஸுக்கு ஜெனரலைஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஆல். அடுத்து ஒரு கான்செப்ட். லெட் V be a vector space over F and let U1, U2 up to etc. UN be subspaces of V. மொத்தம் n subspace எடுக்கிறேன் சரிங்களா? V is said to be internal direct sum of U1, U2 up to etc. UN if every element V belongs to V can be written in one and only one way as V is equal to U1 plus U2 plus and so on UN where each UI is belongs to capital UI. இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா V equal to R cube, R, plus, dot எடுத்துக்கிட்டோமா set of all ordered triplets அப்படின்னு அர்த்தம் சரிங்களா? R cube அப்படின்னா என்ன அர்த்தம்? set of all x1, x2, x3 such that xi belongs to R சரிங்களா? இதுக்கு பேர் தான் R cube. இப்போ இதை வந்து நான் internal direct sum of U1, U2 up to etc. U1 சொல்லணும்னாக்கா Vல உள்ள எல்லா எலமெண்ட்டையும் இந்த மாதிரி எழுத முடியும். அப்படின்னா என்னன்னாக்கா நான் U1 என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா set of all x1, 0, 0 such that x1 belongs to R அப்படின்னு எடுத்துக்கிறேன். U2 என்ன எடுத்துக்க போறேன்னாக்கா set of all 0, x2, 0 such that x2 belongs to R அப்படின்னு எடுத்துக்கிறோம். U3 என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா set of all 0, 0, x3 such that x3 belongs to R இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்க R cube இருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்க. R cube ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கும்? x1, x2, x3 இருக்கும். R cube வந்து எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டீங்கன்னாக்கா U1, U2, U3 உள்ள எலமெண்ட்ஸோட சம்மேஷனை எழுதிக்கலாம். ஸோ திஸ் x1, x2, x3 can be written as x1, 0, 0 plus 0, x2, 0 plus 0, 0, x3 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ இப்போ எழுதிட்டோம். எந்த எலமெண்ட் எடுத்தாலும் இந்த மாதிரி எழுத முடியும் நம்மளால. ஸோ அதனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா திஸ் R cube is direct sum of U1, U2, E3 அப்படின்னு சொல்லலாம். அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வேற let V1, V2 up to etc. Vn be the finite number of vector spaces. இதெல்லாம் கேபிட்டல் லெட்டருங்க. ஸோ ஏன்னா எல்லாம் வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. let capital V be the set of all ordered n tuples V1, V2 up to etc. Vn where each Vi belongs to capital Vi. Then V is a vector space under the following operation. என்ன operation? Component wise addition and component wise scalar multiplication. இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னாக்கா இந்த V வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா then V is called external direct sum of V1, V2 up to etc. Vn and it is denoted by V is equal to V1 plus V2 and so on plus Vn சரிங்களா? என்ன படுத்துக்கிறாங்க இங்க n வெக்டர் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு அந்த n வெக்டர் ஸ்பேஸை வச்சுக்கிட்டு நம்ம n டிபிள்ஸை கிரியேட் பண்ணிக்கிறோம் சரிங்களா? இது என்ன n வெக்டர் ஸ்பேஸுக்கு இப்போ V1, V2, இதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ போன உள்ளதுக்கு இதுக்கு என்ன வச்சுக்கிட்டா போன உள்ள வந்து என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா Vல ஒரு எலமெண்ட்டை வந்து இந்த சஸ்பேஸோட உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணும்போது சஸ்பேஸ் ஒவ்வொரு சப்ஸ்பேஸ்லையும் ஒரு எலமெண்ட் எடுத்து ஆட் பண்ணும்பொழுது Vல உள்ள எலமெண்ட்டு கிடச்சிது சரிங்களா? இங்கே அப்படி பண்ணல. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு n வெக்டர் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். n வெக்டர் ஸ்பேஸ் n வெக்டர் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வெக்டர் ஸ்பேஸ்லையும் ஒவ்வொரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி ஒரு n டிபிள்ஸை செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி n டிபிள்ஸாக ஒரு நிறைய n டிபிள்ஸை செலக்ட் பண்ணி ஒரு வெக்டர் ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறோம். இப்போ V1க்கு இங்கே என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா V1ங்கிறது R1 R R, R, plus, டாட் சரிங்களா? R is a vector space over the field R இல்லையா? ஸோ V2ங்கிறது R, R, plus, டாட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ V3 அப்படிங்கிறதும் R, R, plus, டாட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ V அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா R cube வரும். எப்படி இருக்கும்? set of all x, y, z
வேர் x, y, z belongs to R அப்படின்னு இப்படி வரும் சரிங்களா. இதை தான் என்ன இப்படி எழுதுறது தான் என்னன்னு சொல்றாங்கனாக்கா R cube is external direct sum of v1, v2, v3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. If v is the internal direct sum of u1, u2 up to etc. un, then v is isomorphic to external direct sum of u1, u2, u3, un. So ஒரு vங்கிற வெக்டர் ஸ்பேஸை u1, u2 up to etc. en ஓட இன்டர்னல் டைரக்ட் சம்மா எழுத முடிஞ்சது அப்படின்னாக்கா அது வந்து எதுக்கு v வந்து எதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதோட எக்ஸ்டர்னல் டைரக்ட் சம் ஆஃப் u1, u2 up to etc. enக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும். If v is a vector space over the field f, then alpha times v minus w is equal to alpha v minus alpha w, where each alpha belongs to f and v, w belongs to f. வெக்டர் ஸ்பேஸா இருந்துச்சுனாக்கா அது இந்த கண்டிஷனை கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா இப்போ வெக்டர் ஸ்பேஸ் கண்டிஷனுகள் இங்கே வந்து ப்ளஸ் மட்டும் போட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து மைனஸ் போட்டு தான் அந்த கண்டிஷன் பொருந்துமான்னு பார்த்து கேட்டிருக்காங்க. ஸோ மைனஸ் இருந்தாலும் அந்த கண்டிஷன் பொருந்தும். If f is a field of real numbers, then the set of real valued continuous functions on the closed interval 0, 1 forms a vector space over f. fங்கிறது இங்கே என்ன அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா r சரிங்களா. அப்போ f is a field அப்படிங்கிறனா r is a field. Then the set of all real valued continuous function defined on closed interval 0, 1. ரியல் க்ளோஸ் இன்டர்வல் 0, 1ல என்னென்னலாம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. அது ஏற்கனவே இந்த மாதிரி க்ளோஸ் இன்டர்வல் 0, 1ல டிஃபைன் பண்ணுற கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னென்ன sin x உடைய வந்துடும், cos x வந்துடும், ஆல் பாலினாமியல் உடைய வரும், sin inverse of x வரும். இதெல்லாமே நம்ம ஏற்கனவே சொல்லி முடிச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு செட்டில் போட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது ஒரு வெக்டர் ஸ்பேஸை ஃபார்ம் பண்ணும் சரிங்களா. இதில் வந்து வியில் உள்ளது எல்லாமே செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் 0, 1. இதில் வந்து ஒரு எலமெண்ட் f1 அப்படின்னு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த f1 வந்து கண்டினியூஸாக இருக்கும், ரியல் வேல்யூடாக இருக்கும், அதோட டொமைன் வந்து க்ளோஸ் இன்டர்வல் 0, 1 சரிங்களா. Let v be the set of all real valued continuous functions on the closed interval 0, 1 over the field of real numbers. Let w be the set of all functions for which the nth derivative exists for n equal to 1, 2 and so on. Form a subspace. So vங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா all continuous real valued function. அதில் வந்து all continuous real valued functionனாக்கா ஃபங்க்ஷன் அதில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக இருக்கும். ஆனால் எல்லா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனும் என்னவா இருக்குங்கிற அவசியம் இல்லை, டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனாக இருக்கணும்ல. ஸோ இப்போ விலேருந்து நான் ஒரு சில ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணுறேன். எப்படிப்பட்ட செலக்ட் பண்ணுறேன்னாக்கா செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் விச் ஆல் nth டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட். எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் nth டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுமோ அந்த ஃபங்க்ஷன்லாம் எடுத்து ஒரு செட்டுக்குள்ள போடுறேன் சரிங்களா. அது வந்து விக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சப்ஸ்பேஸாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வெக்டர் ஸ்பேஸ்க்கு எக்ஸாம்பிள் எப்படி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் ஆர்டர்டு பேர்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆர் ஸ்கொயர்னா செட் ஆஃப் ஆல் x1, x2 whose each entries are belongs to r அப்படின்னு பார்த்தோம். அடுத்து r பவர் n அப்படின்னு கேட்டிங்கனாக்கா செட் ஆஃப் ஆல் n டிபிள்ஸ் x1, x2 and so on xn such that each xi belongs to r அப்படின்னு பார்த்தோம். ஸோ r ஸ்கொயர் r ப்ளஸ் டாட் வெக்டர் ஸ்பேஸ்ன்னு பார்த்தோம். ஆர் பவர் n ஆர் ப்ளஸ் டாட் வந்து வெக்டர் ஸ்பேஸ்ன்னு பார்த்து முடித்தோம் சரிங்களா. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆர் பவர் n ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னா அது n டிபிள்ட்டாக இருக்கும். இப்போ ஆர் பவர் 5 அப்படின்னாக்கா ஒவ்வொரு எலமெண்ட்டும் 5 காம்பனன்ட்ஸ் வச்சுருக்கோம், 5 கோஆர்டினேட்ஸ் இருக்கும் சரிங்களா. இப்போ ஒரு செட் எடுக்க போகிறேன், அந்த செட்டில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ஒரு சீக்வன்ஸ், அந்த மாதிரி ஒரு செட் எடுக்க போகிறேன் சரிங்களா. Let f be the field of real numbers. Fங்கிறது field of real number and v be the set of all sequences. அப்போ வந்து 2 coordinates, 3 coordinates, n coordinates அப்படின்னு இருக்கும்ல. ஸோ infinite number of components இருக்கும், அதான் sequence. Where each ai belongs to f.
where the equality addition and scalar multiplication are defined component wise. இப்போ இதில் ரெண்டு சீக்வன்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கரஸ்பாண்டிங் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஈக்குவலாக இருக்கணும், செகண்ட் கோஆர்டினேட் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி அடிஷன்னாக்கா கரஸ்பாண்டிங் காம்பனண்ட் வைஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனாக்கா ஒரு சீக்வன்ஸை ஒரு நம்பராக மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா அந்த சீக்வன்ஸோட எல்லா நம்பரையும் அந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். இந்த அடிஷன் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து இந்த விங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வெக்டர் ஸ்பேஸாக இருக்கும். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2 கோஆர்டினேட்ஸு t கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு 3 கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு இருக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும். இது வந்து இன்ஃபைனைட்லி மெனி டேர்ம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு சீக்வன்ஸ். இப்போ இது வெக்டர் ஸ்பேஸ்னு சொல்லியிருக்கோம். இப்போ சீக்வன்ஸில் நமக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? என்ன கண்டிஷன்ஸு? மோனோடானிக்லி இன்க்ரீசிங் சீக்வன்ஸு, மோனோடானிக்லி டிக்ரீசிங் சீக்வன்ஸு, கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸு, டைவர்ஜென்ட் சீக்வன்ஸு, ஆசிலேட்டரி சீக்வன்ஸு அப்படின்லாம் இருக்குங்க இல்லைங்களா? இப்போ நான் என்ன விங்கிறது எல்லாமே சேர்ந்தது. இப்போ நான் W அப்படிங்கிறது என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டினாக்கா செட் ஆஃப் ஆல் சீக்வன்சஸ் பிலாங்ஸ் டு V such that whose nth term tends to 0. வில வந்து nth term வந்து 0 டென்ஸ் டு 0 இருக்குங்கிற அவசியம் இல்லை. nth term ஃபைனட் நம்பராக இருக்கலாம், nth term இன்ஃபினிட்டியாக வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். சரிங்களா? ஆனால் இப்போ நான் W எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த சீக்வன்ஸில் எந்தெந்த சீக்வன்ஸ்க்குலாம் nth term 0 ஆகுதோ அதெல்லாம் எடுத்து ஒரு செட்டில் போடுறேன். அது என்னவா இருக்கும்? அந்த விக்கு என்னன்னு கேட்டினாக்கா வெக்டர் சப்ஸ்பேஸாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா யூங்கிறது செட் ஆஃப் ஆல் சீக்வன்சஸ் பிலாங்ஸ் டு பி என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சமேஷன் ஏ ஸ்கொயர் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாக்கா ஃபைனைட் நம்பராக இருக்கணும். அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் எடுத்து ஒரு செட்டில் போடுறேன். அதுவும் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சப்ஸ்பேஸாக இருக்கும். சார் இதெல்லாம் எப்படி சார் சப்ஸ்பேஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சப்ஸ்பேஸ்ன்னு செக் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன் சொன்னோம் நம்ம? டபிள்யூலேருந்து 2 எலமெண்ட் எடுக்கணும். சரிங்களா? டபிள்யூலேருந்து ஒரு எலமெண்ட் W1, W2 பிலாங்ஸ் டு W அப்படின்னு 2 எலமெண்ட் எடுக்கணும். அப்புறம் ஸ்கேலர்லேருந்து 2 எலமெண்ட் எடுக்கணும். ஆல்ஃபா, பீட்டா. என்ன கண்டுபிடிக்கணும்? ஆல்ஃபா இன்ட்டு W1 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு W2 எதுலேயே இருக்குன்னு சொல்லணும் நம்ம. அகைன் அந்த டபிள்யூலே இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இதை இன்னும் கண்டிஷன்ஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆல்ஃபா W1 ப்ளஸ் பீட்டா மட்டும் இருக்குன்னு சொன்னால் கூட போதும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணி பாருங்க. W1ங்கிறது ஒரு சீக்வன்ஸு, W2ங்கிறது ஒரு சீக்வன்ஸு. ஸோ சீக்வன்ஸை ஆல்ஃபாவில் மல்டிப்ளை பண்ணுங்க, W2 அப்படிங்கிற சீக்வன்ஸை பீட்டாவில் மல்டிப்ளை பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆட் பண்ணி பாருங்க. இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஓகே ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க. ஓகே ஆகும். ஸோ அதனால தான் nth term 0க்கு கன்வெர்ஜ் ஆகிற சீக்வன்ஸ் எல்லாம் ஒரு செட்டில் போட்டாலும் அது சப்ஸ்பேஸாக இருக்கும். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஆல் தி டேர்ம்ஸ் வந்து ஃபைனைட் நம்பர் இருந்துச்சுனாக்கா அந்த மாதிரி சீக்வன்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு செட்டில் போட்டோம்னா அதுவும் அதுக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சப்ஸ்பேஸாக இருக்கும். சரிங்களா? If U and V are vector space over F, then home of U, V is a vector space over F. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ home of U, V அப்படிங்கிறது Uலேருந்து Vக்கு நம்ம டிஃபைன் பண்ணுற எல்லா ஹோமோமார்ஃபையும் எடுத்து ஒரு செட்டில் எழுதணும்னாக்கா அதான் ஹோம் ஆஃப் U, V. சரிங்களா? இப்போ ஹோம் ஆஃப் F power N, F power M is isomorphic to F power Nm. அது என்ன F power N? ஏற்கனவே நான் F power N என்னன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? F power 2க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா R ஸ்கொயர், R, ப்ளஸ், டாட். அது R ஸ்கொயர்னா செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸா அதில் உள்ள ஒவ்வொரு கோஆர்டினேட்ஸும் நம்ம எதுலேருந்து எடுத்துக்கிறோம்? Rலேருந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதான் சிம்பிளாக இது என்னன்னு சொல்லிக்குவாங்கனாக்கா R ஸ்கொயர்னு சொல்லிக்குவோம். சரி, ஃபீல்டு வந்து R ஸ்கொயர்னாக்கா ஃபீல்டு வந்து ஆரே இருந்தால் தான் அது வெக்டர் ஸ்பேஸாக இருக்குங்கிற அவசியம் இல்லை. அது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். R ஸ்கொயர், Q, ப்ளஸ், டாட்டும் வந்து என்ன இருக்கும்? நமக்கு வெக்டர் ஸ்பேஸாக இருக்கும். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா R ஸ்கொயர் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? இதை வந்து சிம்பிளாக சொல்லணும்னா R ஸ்கொயர் ஓவர் R, இட் இஸ் R ஸ்கொயர் ஓவர் Q அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ F பவர் N அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா n tuples, set of all n tuples x1, x2 and so on xn such that each xi belongs to F. அதில் உள்ள ஒவ்வொரு கோஆர்டினேட்டும் எதில் இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா ஃபீல்டில் இருக்கும். ஸோ இந்த F power Nக்கு எக்ஸாம்பிள் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா R power N, R, ப்ளஸ், டாட். F power Nக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதுமாரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா C power N, C, ப்ளஸ், டாட். அதுவும் ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா Q power N, Q, ப்ளஸ், டாட். இதெல்லாம் F power Nக்கு எக்ஸாம்பிள். சரிங்களா? இப்போ இதில் என்ன சொல்கிறோம்? ஹோமோமார்ஃபிசம் ஆஃப் set of all homomorphism from F power N to F power M. F power Nங்கிறனா வெக்டர் ஸ்பேஸ், அதில் வந்து n கோஆர்டினேட்ஸ் இருக்கும். F power Mனா அது ஒரு வெக்டர் ஸ்பேஸ், அதில் வந்து m கோஆர்டினேட்ஸ் இருக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம ஒரு ஹோமோமார்ஃபிசம் டிஃபைன் பண்ணுறோம். சரிங்களா? அந்த ஹோமோமார்ஃபிசம் எல்லாத்தையும்
ஒரு செட்டில் எடுத்து போடுறோம். அது வந்து எதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா எஃப் பவர் என்எம்க்கு ஈக்குவலாக இருக்கும். எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னாக்கா ஹோம் ஆஃப் எஃப் ஸ்கொயர் எஃப் கியூப் இது வந்து எதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஐசோமார்பிக் டு 2 3 சார் 6 எஃப் பவர் 6க்கு ஐசோமார்பிக்கா இருக்கும். இஃப் n greater than m then there is a homomorphism f power n onto f power m with kernel w which is isomorphic to f power n minus m. இதில் வந்து என்னென்ன வார்த்தை முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆன் டூ வரைக்கும் முக்கியம் சரிங்களா. ஆன் டூ அப்புறம் டபிள்யூங்கிறது கர்னல் அப்படி இருந்துச்சுனாக்கா அந்த கர்னல் வந்து எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஃப் பவர் என் மைனஸ் எம்க்கு ஐசோமார்பிக்காக இருக்கும்.